இந்த கர்மஸ்தானம் தான் ஒருவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அப்படி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறான், அவன் எப்படி சம்பாத்தியம் பண்ணுவான், எப்படி சொத்து சேர்த்து வைப்பான், பிற்காலத்தில் அந்த சொத்து எப்படி பயன்படுங்கிறத எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது இந்த கர்மஸ்தானம். இந்த கர்மஸ்தானத்தின் அடிப்படையில் தான் அவனுடைய வாழ்வினுடைய ஜீவனாம்சமே அமையும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவாக இந்த 10ஆம் இடம் என்பது, லக்னத்துக்கு 10ஆம் இடம் என்பது ஏதாவது ஒரு கிரகம் கண்டிப்பாக அதில் இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு தொழில் சம்பந்தமான விஷயத்தில் அந்த ஜாதகர் ஒரு நல்லபடியான நிலையில் இருப்பார். வெறுமனே அந்த கட்டம் 10ஆம் இடத்துக்குரிய அந்த கட்டம் சாதாரணமாக வெறுமனே இருந்துச்சுன்னா நிச்சயமான முறையில் அவருடைய வாழ்க்கை முறையிலிருந்து கர்மஸ்தானம் நிச்சயமான முறையில் பாதிக்கப்படும். இது ஜோதிட விதியே சொல்லுது. ஏதாவது அந்த இடத்துல ஒரு பாம்பையாவது போடு என்று சொல்லுவது. இந்த 10ஆம் இடம் என்பது 10ஆம் இடத்திற்குரிய அதிபதியே அங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட சிறப்பு அந்த ஜாதகருக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த 10ஆம் இடத்திற்குரிய தசாபத்தி காலத்திலாலும் சரி, அல்லது அந்த 10ஆம் இடத்து அதிபதியை ஏதோ ஒன்று குருவோ மற்ற சுபகிரகங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமான முறையில் அவர் சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டார். நல்ல ஒரு ஏற்றமிகு வாழ்வை வாழ்ந்து அவருடைய